அது வந்து நடராஜர் அருள்னால தான் இந்த நோட்டீஸ் இஷ்யூ ஆச்சுங்கிறத நானும் தீட்சிதர்களும் இன்று இன்று வரை நம்புகிறோம். சாதாரணமாக எந்த வழக்கிலும் அந்த வழக்கில் ஆஜராகும் வழக்கறிஞர் அதோடு உணர்வு பூர்வமாக தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. they should be dispassionate about the brief. இதுதான் வந்து வழக்கறிஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு அடிப்படை விதி. ஆனால் இந்த வழக்கு என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு கோவில் வழக்காக இருப்பதாலும் அந்த கோவிலை நிர்வாகம் செய்யும் நபர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அவர்கள் ஒரு மத நம்பிக்கையில் இருந்து ஒரு மைக்ரோ எத்தனிக் கம்யூனிட்டியாக இருந்து சர்வ வல்லமை படித்த ஒரு அரசுக்கு எதிராக வெறும் கடவுள் மீது நம்பிக்கையை மட்டுமே வைத்து, அவர்களுக்கு கான்ஸ்டியூஷன் தெரியாது, அவர்கள் ஆஜராகும் வழக்கறிஞர் எந்த வாதத்தை வைக்க போறாங்கிறது அவங்களுக்கு புரியவும் புரியாது. சார், தீஸ் மேட்டர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் நேச்சர் cannot be understood even by ordinary adults. நல்லா படிச்சவங்களுக்கே இது ஒண்ணுமே புரியாது. நான் சொன்ன பல விஷயங்கள் வந்து என்னங்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும். வழக்கறிஞராக இருந்தா கூட கான்ஸ்டியூஷனலால பெரிய மூத்த வழக்கறிஞர்களுக்கு தான் இதோட இது என்னங்கிறது தெரியும்.